சமுதாயத்தோட ஒரு மிகப்பெரிய குற்றம் அப்படின்னா அது வந்து ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் சிந்திக்க விடாம பண்றது. இந்த யோசிக்கவே விடாம இவனை திணறடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு எப்படி நகரணும், தனக்கு என்ன பிரச்சனை, தன்னோட குடும்பத்தை தன்னோட சமுதாயத்தை எப்படி உயர்த்தணும் அப்படின்னு மனிதர்களை சிந்திக்க விடாம அவன் சிந்தனையை அழிக்கிற அந்த விஷயங்களை தான் சமுதாயமும் சுத்தி இருக்கிற பொழுதுபோக்குகளும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே அப்படின்னு பார்க்குறேன். இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு படிச்சா மட்டும் பத்தாது, சுய சிந்தனையும் தற்சார்பு வாழ்க்கை இது வந்து தேவைப்படும். இந்த சுய சிந்தனையும் தற்சார்பு வாழ்க்கை வர்றதுக்கு முதல்ல நம்ம சிந்திக்கணும். அல்டிமேட்டா இந்த சோஷியல் மீடியால ரீல்ஸ் பார்க்கறதும் அல்லது இது ஒரு திரைப்படங்கள், ஈவன் புத்தக வாசிப்பு, இது எல்லாமே கூட நம்மளோட சுய சிந்தனையை வந்து அழிக்குது. எல்லாருடைய சிந்தனையை நம்ம படிக்கிறோம் அல்லது இவங்களோட திரைப்படத்தை பார்த்து அவங்களுடைய அந்த கருத்தை நம்ம வந்து பதிவிடுறோம். நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றோம். பட் நம்ம சிந்திக்கிறோமா? இன்னைக்கு கோடான கோடி மக்கள் வந்து திரைப்படங்கள்லயும் தியேட்டர்ஸ்லயும் நூலகங்கள்லயும் போயிட்டு அடுத்தவங்களோட சிந்தனைகளை பாக்குறாங்க, படிக்கிறாங்க, வர்ணிக்கிறாங்க, நல்லது கெட்டது ஷேர் பண்றாங்க. பட் யாருமே தனக்கான சிந்தனை என்ன, தான் எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், அந்த மனிதர் ஃபார் எக்ஸாம்பிள் மணிரத்னம், ஹரியார் ரஹ்மான், அவங்களுடைய சிந்தனைகளை போற்றுறது துட்டுறதுல தான் இருக்கிறோமே தவிர ராஜேஷ், முகுந்தன், அன்பு, இந்த மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் அவனுடைய சிந்தனை என்ன, அவனுடைய சிந்தனையுடைய ஆக்கம் என்ன, அதனுடைய தாக்கம் அவனுடைய லைஃப்ல எந்த அளவுக்கு கொண்டு வருது, அவன் சுத்து வட்டாரத்துல எந்த அளவுக்கு கொண்டு வருது அப்படின்னு யாருமே யோசிக்கிறது இல்லை. ஒருத்தன் ஜெயிக்கணும் அப்படின்னா அவன் சுயமா சிந்திக்கணும், அந்த சிந்தனையை செயலாக்கணும், அந்த செயல் மூலியமா அவன் வாழ்க்கை மாறும்.